வணக்கம் நேயர்களே. டிடிடிவி நாளிதழ் நேரம் செய்திகளின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்வடைகின்றோம். வணக்கம் சோகனா. வணக்கம் நிக்சன். நேர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கம். என்றும் கூட கைவசம் கிடைத்திருக்கிறது தினக்குரல், உதயன், வலம்புரி போன்ற பத்திரிகைகள். என்றும் கூட இந்த பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கக்கூடிய பிரதானமான செய்திகளை, அது மட்டுமல்லாமல் முக்கியமாக இருக்கக்கூடிய செய்திகளை தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்கு முன்பாக சோகனா, நாங்கள் ஒன்றை ஞாபகப்படுத்த வேண்டும். இன்று அனைத்துலக பெண்கள் தினம். ஆமாம். இன்றைய நாளிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பெண்கள் இன்றைய உலகிற்கு பல எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள் என்று கூட சொல்லலாம். பல சாதனைகள் செய்திருக்கின்றார்கள். இதைவிட அவர்களுடைய இந்த உயர்வான சாதனைகளுக்கு பின்னால் அவர்கள் எத்தனையோ தடைகளை தாண்டி இந்த உயர்வுக்கு சென்றிருக்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது அல்லவா? உண்மைதான். நீங்கள் நிச்சயமாக இந்த மகளிர் தினத்தை பற்றி சில கருத்துக்களை சொல்ல வேணும் நாளிதழ்கள் நேரத்துக்கு முன்பாக. ஏனென்றால் நீங்கள் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கு. சொல்லுங்க. ஆமாம். சர்வதேச மகளிர் தினம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. இதன் இந்த அனுஷ்டிக்கப்படுகின்ற போதும் பல ஏகங்களை பிரதிபலிப்பதாகத்தான் இந்த மகளிர் தினம் இருக்கும். சாதனைகளை தாண்டி நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு இன்னும் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும், இன்னும் பல இடங்களில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஆவலும் அவாவும் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அவை அனைத்தும் நிறைவேற வேண்டும். சாதனை புரிந்த பெண்கள் எல்லோருக்குமான வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பெண்களுடைய பயணங்களும் கூட ஒரு சாதனை நம்பிய பயணமாகத்தான் இருக்கிறது என்பது உண்மை. சவால்களை சந்தித்துத்தான் அவர்கள் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு வேதனை தருகின்ற விடயம். இவற்றையும் மீறி இப்படியான செயற்பாடுகள் எதிர்வரும் காலங்களில் குறைக்கப்பட வேண்டும். பெண்களும் சமூகத்தில் ஒரு உன்னதமான நிலையில எல்லாரும் பார்க்கப்பட வேண்டும் என்பது அவா. அந்த பார்வையோடு நாங்கள் இன்றைய செய்திகளுக்கு செல்லலாம். வலம்புரி வந்திருக்கிறது பிரதான தலைப்புச் செய்தி: நல்லாட்சி அரசை கவிழ்க்க வேண்டும். பெங்கமுவே நாடகத்திரர் இவ்வாறு ஒரு அறைகூவல் ஒன்றை விடுத்திருக்கின்றார் என்று நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். பெங்கமுவே நாடகத்திரருடைய படம் அங்கே பிரசுரிக்கப்பட்டு இந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்கின்றார், தேவையற்ற விதத்தில் புதிய அரசியலமைப்பை வருவதாக கூறி நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகின்ற நல்லாட்சி அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என தெரிவித்துள்ள பெங்கமுவே நாடகத்தேரர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் நாடகமாடி மக்களை ஏமாற்றுகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்று அவர் இங்கே சொல்லியிருக்கின்றார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த இணக்க, அதாவது நல்லாட்சி அரசாங்கம் என்கின்ற பதம் தான் இப்பொழுது இங்கே இருக்கின்ற அரசாங்கத்துக்கு சொந்தமான பதம் என்று சொல்லலாம் சோபனா. ஆகவே அவர்கள் அவ்வாறு தான் சொல்லி இங்கே ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். அவர்களும் கருத்துக்களை தெரிவிக்கின்ற விடயங்களிலும் கூட இப்போ இருக்கின்ற அரசு தலைவர்கள் கூட இவ்வகையான பதத்தை சொல்லித்தான் தங்களுடைய அந்த நல்லாட்சி பயணம் தொடர்கிறது என்கின்ற வகையிலான கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கின்றார்கள். அந்த வகையிலே இவ்வகையான ஒரு கருத்தை பெங்கமுவே நாடகத்தேரர் விடுத்திருக்கின்றார். இவர்களுடைய இப்பொழுது இருக்கின்ற நல்லாட்சி அரசாங்கம் உரிய வகையிலே மக்களுக்கான தேவைகளை இனம் கண்டு கொள்ளாமல் அவர்கள் தான்தோன்றித்தனமாக அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் என்ற வகையிலான ஒரு கருத்தினை பெங்குமுவே நாடகத்தேரர் விடுத்திருக்கின்றார். இதே போன்ற கருத்து நிலையிலேயே கூட அவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இருக்கின்றார் என்று சொல்லலாம் சோபனா. ஏனென்றால் அவர் அந்த நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள், இப்பொழுது இருக்கின்ற நல்லாட்சி அரசாங்கம் என்னத்தை அங்கே மக்களுக்கு செய்திருக்கிறது, பிரதிபலித்திருக்கிறது என்கின்ற வகையிலான கணைகளை எல்லாம் தொடுக்கின்றார். நேற்று முன்னாள் என்று நினைக்கின்றேன் மலையகத்தில் நடைபெற்ற அந்த பேரணியிலேயே, அது மட்டுமல்லாமல் மறுநாட்டல் நிகழ்வு என்ற ஒரு அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்வு கூட நடைபெற்றிருந்தது. தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வு தொடர்பாக ஒரு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதன் நல்லாட்சி அரசாங்கம் அந்த அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற போது 1000 ரூபாய் சம்பளம் தருவதாக கூறியது, 2500 ரூபாய் சம்பளத்தை பெற்றியதாக பேசியது. அது நிறைவேற்றப்படவில்லை என்கின்ற ஆதங்கங்களை எல்லாம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சுட்டிக்காட்டி இருந்தார்கள். இந்நாள் ஜனாதிபதியை சற்று குற்றம் சாட்டும் முகமாக நம் முறையில் தான் அது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிகமாக முன்னாள் ஜனாதிபதியை பொறுத்தவரையில் எது எவ்வாறாக இருப்பினும் கூட, எப்படியாக இந்த அரசாங்கம் தன்னுடைய வேலைத்திட்டங்களை முன்னெடுத்தாலும் கூட, எப்போதும் அவருடைய வார்த்தைகள் அதிகமாக சாடுகின்ற முகமாகவே இருக்கிறது. அது அதிகமாக எல்லாராலையும் அவதானிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. சில தீரா பிரச்சனைகள் இன்றும் இருந்து கொண்டிருப்பதனால் சில இடங்களில் எல்லோருமே சேர்ந்து அவருடைய சில கருத்துக்களை அனுசரிக்கின்ற ஒரு முகமும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அவர் பக்கத்தில் இருந்து பார்க்கின்ற போது. அந்த வகையிலே வலம்புரி நாளிதழ் அவ்வாறு சொல்லியிருக்கிறது அந்த செய்தியை.
இனி உதயநிலையில் உதயன் பத்திரிகையினுடைய பிரதானமான தலைப்பு செய்தி இன்றைய தினத்தில் முல்லையில் ராணுவம் சிறப்பு போர் பயிற்சி ரகசியமாக நடத்துகிறது என்று அந்த புகைப்படம் தாங்கியதாக ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. இது அதிர்ச்சியான ஒரு செய்தி என்று சொல்ல வேண்டும். வடக்கை பொறுத்தவரையில் வடக்கில் இருந்து ராணுவங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய நாடுகள் எல்லோருமே வலியுறுத்தி வருகின்ற நேரத்திலேயே இப்படியாக அது முல்லைத்தீவில் ராணுவ சிறப்பு பயிற்சி என்று பார்க்கின்ற போது ஒரு கவலை தருகின்ற விடயம். முத்தியன் கட்டு அது மட்டுமல்லாமல் முல்லைத்தீவில் இன்னும் ஒரு பிரதேசத்தில் இப்படியாக 2 கட்டங்களாக ராணுவ சிறப்பு பயிற்சிகள் நடைபெறுவதாக இந்த செய்தி சொல்கிறது. இதில் மொத்தமாக 724 பேருக்கான ராணுவ பயிற்சிகள் கொடுக்கப்படுவதாக அப்படியாக அந்த செய்தி இன்றைய தினத்தில் இருந்ததை நான் அவதானித்திருந்தேன். ஆகவே இது ஒரு கேள்வியை உண்டு பண்ணியிருக்கிறது. எதற்காக இப்படியான பயிற்சிகள், அதாவது சத்தம் இல்லாமல் ரகசியமான முறையில் இந்த பயிற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது இது எதனால் இப்படியான ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கிறார்கள் அப்படி என்கின்ற ஒரு விமர்சன போக்கில் இந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை பார்க்கின்ற போது உண்மையாகவே ஒரு ஆதங்கப்படக்கூடிய ஒரு செய்தி. மன்னிக்க வேண்டும், 574 பேருக்கான பயிற்சி தான் இதில் வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே இதுதான் இன்றைய தினத்தில் பிரதானமான தலைப்பு செய்தியாக இருந்து திட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாங்கள் வலம்புரியில் இருக்கின்ற ஏனைய செய்திகளை பார்வையிடுவோமாக இருந்தால், அதிவேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிள் வேலி தூணுடன் மோதுண்டு விபத்து, சம்பவ இடத்திலேயே இளைஞர்கள் 2 பலி என்கின்ற வகையிலே ஒரு பரிதாபகரமான செய்தியாக இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சோபர்ணா 23ஆம் பக்கம் நின்று செல்வதையும் பார்க்கின்றோம். அவர்கள் அந்த ஸ்தலத்திலேயே அந்த இளைஞர்கள் 2 கொல்லப்பட்டிருக்கின்ற அந்த காட்சிப்படுத்தப்பட்ட படம் மனதை உருக்கின்ற வகைகளை அமையப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே பார்க்கலாம் செய்தி என்ன சொல்கிறது என்று, எவ்வாறு இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்றை பார்க்கலாம். அதிவேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிள் வேலி தூணுடன், அதாவது கம்பிக்கட்டையில் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்து இருக்கின்றார்கள். இந்த சம்பவம் யாழ் தெல்லிப்பளை யூனியன் சந்தி பகுதியில் நேற்றைய நாள் நடைபெற்றிருக்கிறது. இந்த விபத்தில் சாவற்காடு ஆனைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த புவனேஸ்வரன் புவீந்தன் வயது 21 மற்றும் அதே இடத்தைச் சேர்ந்த அரியரட்னம் அபிராஜ் வயது 19 ஆகிய இருவருமே உயிரிழந்திருக்கிறார்கள். குறித்த 2 இளைஞர்களும் நேற்று திங்கட்கிழமை சிவராத்திரி பூஜைக்காக யாழ் கீரமலை நகுலேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் வழியிலேயே விபத்துக்குள்ளாக இருக்கின்றார்கள் என்று இந்த செய்தி சொல்கிறது. ஆகவே இங்கே ஒரு முக்கியமான விடயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாதெனில் அதிவேகமாக மோட்டார் சைக்கிள் செலுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் நேற்று முன்னால் கூட, அதுக்கு முன்னால் கூட நாங்கள் பிரஸ்தாபித்திருந்தோம். ஸோ அந்த வீதியின் விதிமுறைகளை எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டிய தேவை ஒவ்வொரு சாரதியும் அங்கே சார்ந்திருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் நாளிதழ்கள் நேரத்திலும் கூட நாங்கள் பிரஸ்தாபித்திருந்தோம். ஆகவே இந்த குறித்த வேகம் அங்கே மரணத்தை தோற்றுவித்திருக்கிறது அல்லவா? ஆமாம், இது மிக ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாகவே இதை தயவு செய்து மற்றவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வாகனங்களை ஓட்டுகின்ற, அது மோட்டார் வாகனமாக இருந்தாலும் சரி, வேறு வாகனங்களாக இருந்தாலும் சரி, ஆகவே இதை ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே ஒரு நல்ல நாள், ஏற்கனவே நேற்றைய தினம் ஒரு சிவராத்திரி தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை தாண்டி இன்றைய தினத்தில் நாங்கள் மகளிர் தினத்தில் காலடி எடுத்து வைக்கின்ற போது இப்படியான சோக சம்பவங்கள் நாட்டில் பதிவாவது கவலை தருகின்றது. ஆகவே அந்த செய்தி பற்றியதாக நிக்சன் பார்த்திருந்தார். மேலும் செய்திகள் பார்க்கலாம். உதயன் பத்திரிகை மற்றும் ஒரு செய்தி, பெண்களின் பாதுகாப்புக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல், மகளிர் தின செய்தியில் ஜனாதிபதி என்று செய்தி கிடைத்திருக்கிறது. உலகில் 1வது பெண் பிரதமர் மற்றும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட பெண் ஜனாதிபதியையும் பெற்ற நாடு இலங்கை என்ற போதிலும் இந்த நாட்டில் பெண்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு, இன்னும் அவர்களுக்கு கூட இந்த அச்சுறுத்தலான நிலைமைகள் தொடர்ந்து கொண்டே இருப்பதை ஜனாதிபதி மிகவும் கவலையோடு ஆதங்கப்படுத்தப்பட்டதாக ஒரு செய்தி இன்று 25ஆம் பக்கத்தை நோக்கியதாக ஜனாதிபதியினுடைய வாழ்த்து செய்தியோடு நகர்ந்து செல்வதை பார்க்கலாம். இது உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில். அரசியலமைப்பு கருத்தறியும் குழு சம்பந்தனுடன் நாளை சந்திக்கிறது என்ற ஒரு செய்தி சொல்கிறது. இன்னும் சில நாட்களே எம்மால் உயிர் வாழ முடியும், 15வது நாளில் கைதிகள் உருக்கம் என்கின்ற வகையிலே இந்த செய்தி பார்க்கின்ற அனைவரையும் உருக்கின்ற செய்தியாக, மனதை உருக்கின்ற செய்தியாகத்தான் இது அமைந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய நிலை இவ்வாறு கவலைக்கிடமாக நீண்டு செல்வதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 15வது நாள் வரையிலும் அவர்களுடைய நிலையிலே எவரும் கரிசனை கொள்வதாக தெரியவில்லை. என்றால் அவர்களுக்கான விடுதலைக்கான சமிக்கைகள் ஏதாவது தென்பட்டு இருக்கிறதா, அவர் சென்று பார்த்திருக்கின்றார்களா சபனா? இந்த வகையில் கூட, இந்த செய்தியில், இந்த கண நேரத்தில் கூட ஆமாம், முக்கியமானவர்கள் முடிவுகள் இன்னும் எட்டப்படாத ஒரு நிலை நீண்டு கொண்டு செல்வது அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் அதில் கவனம் செலுத்தி இருந்தார்கள். இருந்த போதிலும் அதற்கான முழுமையான ஒரு வடிவம் கிடைக்காதது இன்னும் வேதனை தருகிறது என்று சொல்ல வேண்டும். அரசியல் கைதிகளுடைய விவகாரம்
இன்று 15 நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பத்திரிகைகளுடைய முற்பக்கத்திலேயே இதுதான் பிரதானமான ஒரு செய்தியாக இது வந்து கொண்டிருக்கிறது. எதற்காக இப்படியான ஒரு நிலைமை என்பது ஒரு கேள்வியை தருகிறது. அது பற்றியதாகத்தான் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாகவும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இவர்களுடைய இந்த விடுதலை வலியுறுத்தப்பட வேண்டும் என்பதை தொடர்பாக தான் நேற்றைய தினத்தில் கூட யாழ்ப்பாணம் முனீஸ்வரர் சந்தியிலேயே ஒரு பேரணி ஒன்று நடைபெற்றிருந்தது. அதில் ஒரு தாயார் ஒருவர் கேட்டிருந்தார், அதாவது என்னுடைய மகன் துப்பாக்கி ஏந்தி இருந்தால், ஆயுதம் ஏந்தி இருந்தால் நீங்கள் அவரை சுட்டுக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி ஆதங்கம் தெரிவித்திருந்தார். 19 வயதிலேயே என்னுடைய மகன் மாணவனாக இருக்கின்ற பராயத்திலேயே நீங்கள் என்னுடைய மகனை கூட்டி சென்றீர்கள். இப்போது என்னுடைய மகன் நான் போகாத இடமெல்லாம் இல்லை. அப்படிப்படுகின்ற நேரத்தில் என்னுடைய மகனை நீங்கள் விடுதலை செய்யுங்கள் என்கின்ற வகையில கூட அந்த ஆதங்கம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த அரசியல் கைதிகளுடைய நிலைமைகளுக்காக இன்னும் பல பேரணிகள், இன்னும் பல ஆர்ப்பாட்டங்கள், இன்னும் பல வலியுறுத்தும் முகமாக இன்னும் பலருடைய விடயங்கள் ஆதங்கப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு சரியான வடிவத்தை இன்னும் கொண்டு வரவில்லை. அதாவது அவர்களுடைய விடுதலைக்கு ஏதோ ஒரு பக்கத்தில் எட்டக்கூடிய ஒரு விடயம் இன்னும் கிடைக்கவில்லை என்பதுதான் வேதனை. அந்த வகையிலே வளமை போல் ஒன்று பாடசாலை இயங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாகவே பெற்றோர்களுக்கு சொன்ன பிள்ளைகளே ஆசிரியர்களும் அங்கே சிவராத்திரியில் ஈடுபட்டிருப்பார்கள். இன்றைக்கு வரமாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி பெற்றோர்களிடம் சொன்னவர்கள் இன்று அங்கே வளமை போன்று பாடசாலை இயங்கும், ஆகவே பாடசாலை நடைபெறும் என்றும் ஒரு செய்தி ஒன்று இங்கே இருக்கிறதை பார்க்கின்றோம். மேலும் உதயன் பத்திரிகையில் ஒரு செய்தி, காணாமல் போனோர் விசாரணைக்காக வன்னிக்கு வருகிறது ஆணைக்குழு. மார்ச் 25 முதல் 31 வரை அமர்வுகள் நடைபெற இருப்பதாக ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. ஆகவே வன்னி மாவட்டத்தை மையப்படுத்தியதாக காணாமல் போனோருடைய விசாரணைகள் இந்த மாதம் 25 முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறதாகவே இதிலும் கூட நிறைய பேருடைய வாக்குமூலங்கள், சாட்சிய பதிவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரச நிகழ்வில் மீண்டும் ஜனாதிபதியாக மகிந்த என்று சொல்லி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி நடைபெற்ற ஒரு நிகழ்வு ஒன்றில் நேற்று நடைபெற்ற ஒரு நிகழ்வில் அதாவது விவசாய அமைச்சருடைய செயலாளரான பி விஜயரத்ன தவறுதலாக இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியுடைய பெயரை உச்சரித்த ஒரு நிலைமையும் அதற்காக மன்னிப்பு கேட்ட பின்னர் அந்த நிகழ்ச்சி நகர்ந்து செல்வதையும் தான் சுட்டிக்காட்டும் முகமாக இன்றைய தினத்தில் கட்டமிடப்பட்டு இந்த செய்தி கிடைத்திருக்கின்றது. அபாய கட்டத்தில் அரசியல் கைதிகள் சிறுநீருடன் குருதி வெளியேறுகிறது. தமிழர் வரலாற்றில் மற்றொரு பெரும் துயர் நேருமா என அச்சம் என்கின்ற வகையிலே இந்த செய்தி இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய அந்த நிலை, அதாவது அவர்கள் இருக்கின்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய கடுமையான உச்சத்தின் பிரதிபலிப்பாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு கைதிகளுடைய உடல்நிலையை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் சிறுநீருடன் குருதி வெளியேறுகிறது. இந்த வசனம் மட்டும் இங்கே சிவப்பெழுத்திலே தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அங்கே அவர்களுடைய நிலை அவ்வாறு உச்ச நிலையில் கவலைக்கிடமாக இருக்கிறது. சோபனா பாருங்கள், அங்கே அபாய கட்டத்தில் அரசியல் கைதிகள் என்று கருப்பு வர்ணத்தில் அந்த தலைப்பு, மரபகத்தை பாருங்கள், சிறுநீருடன் குருதி வெளியேறுகிறது. இது சிவப்பு வர்ணம் இடப்பட்டிருக்கிறது. தமிழர் வரலாற்றில் மற்றொரு பெரும் துயர் நேருமா? இது ஒரு கேள்வி நிலை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. 15வது நாளை தொட்டிருக்கிறது. ஆகவே அங்கே உடல்நிலை என்பது திடீரென்று அவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறது. ஆகவே அங்கே கடைக்கண் பார்வை பார்க்க வேண்டியவர்கள் தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகள் தான் என்று இங்கே சொல்கிறது இந்த செய்தி. ஆகவே அவர்களுடைய கைகளில் தான் அங்கே இருக்கிறது. ஏனென்றால் இவர்களை நம்பித்தான் மக்கள் பெருவாரியாக வாக்குகளை அளித்திருந்தார்கள். ஒரு சரி நிகர் வகைபாகம், அரசாங்கத்தோட பேரம் பேசுகின்ற ஒரு சரி நிகர் வகைபாகம் அங்கே தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகளிடம் இருக்கின்றது. ஆகவே விமர்சன பார்வையில் கூட அரசியல் ஆர்வலர்களின் பார்வையில் கூட அவர்கள் பக்கம் தான் விழுந்திருக்கிறது. இவர்கள் இன்னும் அவர்கள் பக்கம் கரிசனை செலுத்தவில்லை என்கின்ற ஒரு கோணத்திலே எல்லாம் பார்க்கின்றார்கள். நாங்கள் இணையங்களிலும் கூட பார்க்கின்றோம். விமர்சன பார்வையினூடாக ஆர்வலர்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள். ஏன் இந்த நிலை அங்கே தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு? ஏன் இன்னும் அவர்கள் அங்கே செல்லவில்லை, அவர்களுடைய விடுதலைக்கான வழிகோலை செய்யவில்லை என்பதுதான் இங்கே ஒரு கவலை தருகின்ற விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். உதயன் பத்திரிகை அதுபோலவே அதனுடைய செய்தியினுடைய தொடர்ச்சி தான் அரசியல் கைதிகள் குறித்து சபையில் இன்று விவாதம் நடைபெற இருப்பதாக ஒரு செய்தி தந்திருக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்திலூட இந்த செய்திகள் தொடர்பாக சில சாராம்சங்கள், சில விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். ஆகவே இன்றைய தினத்தில் அரசியல் கைதிகள் குறித்து சபையில் இன்று ஒரு விவாதம் நடைபெற இருப்பதாக ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. இந்த விவாதத்தினுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய வெற்றி எவ்வளவு தூரம் வெகு விரைவில் கிட்டுகிறது என்பதை தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இது பற்றியதாக அனைவரும் முக்கியமானவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது எப்பவோ கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சபை ஒத்திவைப்பு வேளையிலேயே நடக்கப்படுகின்ற இந்த விவாதங்கள் தொடர்பாக இப்படியாக இதனுடைய வெற்றி கிடைக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் பார்க்கின்ற போது எமது உறவுகளை சிறையில் சாகடிக்காதார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. விடுதலை செய்ய வேண்டும் இவ்வாறு தாயார் ஒருவர் கண்ணீர் மல்க தெரிவித்திருக்கின்றார். இந்த செய்தி இன்றைய தினத்தில் முற்பக்கத்திலேயே. அது மட்டுமல்லாமல்
புலனாய்வுத்துறை மறுசீரமைப்புக்கு பிரதமர் உத்தரவு என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த நாடளாவிய ரீதியில வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சில பிரச்சனைகள் இப்போது குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக இந்த பாதாள உலக கோஷ்டியை பிடிப்பதற்காக ஜனாதிபதியினுடைய பணிப்பு, பிரதமருடைய மேலதிகமான அந்த ஆலோசனைகள், அது மட்டுமல்லாமல் பொலிஸ் அதிபருடைய வழிகாட்டல்கள் பேரிலே இப்போது நாட்டில் பல அதாவது இந்த மாதிரியான குழுக்களை கண்டுபிடிப்பதற்கான வேலை திட்டங்கள் எல்லாம் முடக்கிவிடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கின்ற போது இப்போது செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது, புலனாய்வுத்துறை மறுசீரமைப்புக்கு பிரதமர் உத்தரவு என்று. நாடளாவிய ரீதியில் ஒவ்வொரு போலீஸ் நிலையத்திலும் உள்ள புலனாய்வுத்துறை பிரிவை மறுசீரமைக்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது நாட்டில் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த குற்றங்கள் அதை அடுத்தே கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த மாதிரியான வேலை திட்டத்தை பிரதமர் கொண்டு வருவதாக 25ஆம் பக்கத்தை நோக்கியதாக இந்த செய்தி செல்கிறது. இவை இன்றைய தினத்தில் முற்பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தி. தமிழ் அரசியல் கைதிகளுக்கு மரணத்தில் தான் விடுதலையா? விடுதலை கோரி இன்று வவுனியாவில் உண்ணாவிரதம் என்கின்ற ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆதங்கம் அங்கே செய்தியாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்லாட்சி வேடமிட்டு உறவுகளை சிறையில் சாகடிக்காது விடுதலை செய். ஜாழ்நகர் உண்ணாவிரதத்தில் உறவுகள் கதறல் என்று இங்கே ஜாழ்நகரிலே நடைபெற்றிருக்கின்ற உண்ணாவிரத போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட படத்தை தாங்கியவாறு இந்த செய்தி இருக்கிறது. ஆகவே இங்கே பார்க்கின்றோம், ஐநாவுக்கு ஒப்புக்கொண்டது போல் கொடிய பயங்கரவாதத்தின் சட்டத்தை உடன் நீக்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. சட்டத்தை உடன் நீக்க. ஏனென்றால் அந்த எழுத்து, இந்த பதாயினுடைய எழுத்து அவர்கள் கைகளில் தான் ஏந்தி இருக்கின்றார்கள் நேயர்களே. அது எழுத்தினுடைய பிரதிபலிப்புகள் கொஞ்சம் தெளிவற்றதாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது அதைவிட மைத்திரி அரசே அரசியல் கைதிகளை உடன் விடுதலை செய் போன்ற வாசகங்களை கைகளில் ஏந்தி இருக்கின்றார்கள். ஆகவே இங்கே நல்லாட்சி அரசாங்கத்தை இவர்களும் அங்கே ஒரு கோணத்திலே கடுமையான விமர்சன பார்வையிலே விமர்சித்திருக்கின்றார்கள். ஜாழ்நகர் பகுதியிலே உண்ணாவிரதம் இருந்த உறவுகள். ஏனென்றால் இங்கேயும் அந்த நல்லாட்சி அரசாங்கத்தினிடம் நம்பிக்கையின்மை வெளிப்பட்டிருக்கின்ற அதே வேளை நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம் சோபனாயார், அங்கே பெங்கமுவே நாளக தேரரும் அங்கே ஒரு நல்லாட்சி அரசை கவிழ்க்க வேண்டும் என்கின்ற தோரணை, அதாவது இப்பொழுது இருக்கின்ற இந்த அரசாங்கமானது செயல்திறனற்ற தன்மையோடு இயங்கிக் கொண்டிருப்பதாக பெங்கமுவே நாளக தேரரும் ஒரு அறைகூவல் ஒன்றை விடுத்திருக்கின்றார். அதே போன்று இங்கே இந்த நல்லாட்சி வேடமிட்டு உறவுகளை சிறையில் சாகடிக்காத விடுதலை செய்ய என்கின்ற வகையிலே ஜாழ்நகர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கின்ற உறவுகள் கூட இங்கே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதையும் செய்தியாக நாங்கள் பார்க்கின்றோம். மேலும் பாதாள உலக கோஷ்டியை ஒழிக்க இராணுவம் திட்டம் என்று ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. ஜெயநாத் ஜெயவீர அவருடைய புகைப்படம் தாங்கியதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனனுடைய பணிப்புரையின் கீழ் இப்போது இந்த பாதாள உலக கோஷ்டிகளை கண்டுபிடிப்பது, அவர்களை ஒழிப்பது தொடர்பான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தி தான் இப்போது முற்பக்கத்தில். அது மட்டுமல்லாமல் கடற்படைக்கு காணி பறிக்கும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பத்திரிகை கண்ணோட்டத்தில் பார்த்த ஒரு விடயம், அந்த கீரிமலை சேந்தான் குளத்தில் வந்து ஒரு தேவாலயத்திற்கு சொந்தமான காணிகள் பறிக்கப்படுவதற்கான ஆயத்தப்பாடுகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. இப்போது இன்றைய தினத்தில் அந்த காணி பறிக்க இருப்பதாக ஒரு செய்தி கிடைத்திருக்கிறதாகவே இது சற்று எங்களுடைய தமிழ் மக்களை முகம் சுளிக்க வைக்கின்ற ஒரு வேலை பாடுகள் என்று சொல்லலாம். இது உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் இவைதான் இன்றைய தினத்தில். மேலும் நாங்கள் உட்பக்கத்திலேயே இருக்கக்கூடிய செய்திகள் பக்கம் எங்களுடைய பார்வை செலுத்தலாம். தேசிய நலன்சார் தீர்மானத்தை சரியான நேரத்தில் எடுப்பேன், மைத்திரிபால பெருமிதம் என்று ஜனாதிபதியினுடைய புகைப்படம் தாங்கியதாக ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. நாட்டின் தேசிய நலனுக்காக எடுக்க வேண்டிய தீர்மானத்தை உரிய நேரத்தில் பிழையின்றி எடுப்பதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார். கொழும்பு பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நச்சுத்தன்மையற்ற தேசம் தேசிய வேலை திட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் ஜனாதிபதி அவர்கள் இப்படியாக பேசியிருக்கிறார். அந்த செய்தி கிடைத்திருக்கிறது. வடகிழக்குக்கு வெளியே வாழும் தமிழர்களுக்கு தனி அதிகாரம், தமிழ் முற்போக்கு கூட்டணி யோசனைகளை முன்வைக்கும் என்று இங்கே இந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மனோ கணேசன் இந்த விடயத்தை அங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதைவிட சுன்னாகம் பகுதியில் கடந்த மாதம் 23ஆம் தேதி இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த வைத்தியர் சிகிச்சை பலனின்றி யாழ் போதன வைத்தியசாலையிலே உயிரிழந்திருக்கின்றார். உடுவில் கிழக்கு சுன்னாகத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் புலேந்திர சிங்கம் வயது 60 என்ற வைத்தியரை இவ்வாறு யாழ் போதனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அங்கே உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தி அங்கே இருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றும் வலம்புரியில் இருக்கின்ற உட்பக்கங்கள் இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்வையிடலாம். கொழும்பு சுதந்திர சதுக்கத்தின் பாதுகாப்பு அதிகாரி பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொல்கிறது செய்தி ஒன்று. HIV வதந்தி எந்த ஒரு பாடசாலையிலும் மாணவனுக்கு அனுமதி நாங்கள் பார்த்தோம். நீங்கள் நேற்றும் இதை பற்றி கதைத்திருந்தீர்கள், செய்தியின் ஊடாக விமர்சன பார்வை ஒன்றை செலுத்தியிருந்தீர்கள். அதே போன்று அரசியல் கைதிகளின் விடுதலையில் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கைகள் பொய்த்து கொண்டுள்ளன.
விவசாய அமைச்சர் வடமாகாண விவசாய அமைச்சர் ஐங்கிரநேசன் சொல்கின்றார் என்று இந்த செய்தி. மற்றும் பலாலி படை தலைமையகத்தின் ஏற்பாட்டில் இலங்கைக்கான அரபு நாட்டு தூதுவர்கள் யாழ் முஸ்லிம் பிரதிநிதிகளுடன் திடீர் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார்கள். சொல்லுங்கள் இணைய செய்திகள். இணைய செய்திகள் பக்கம் பார்வை செலுத்தலாம். 2 மாதங்களில் 40 பேருக்கு எய்ட்ஸ் தொற்று என்று சொல்லி இந்த வருடத்தினுடைய கடந்த 2 மாதங்களுக்கு 40 பேருக்கு எய்ட்ஸ் தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டதாக தேசிய பாலியல் மற்றும் எய்ட்ஸ் பிரசார அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இவர்கள் 25 முதல் 49 வயதுக்குட்பட்டவர்கள் என்று ஒரு சிறு செய்தி, ஆனால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு செய்தி என்பதை உங்களுக்கு தெரியும். அதுவும் 2 மாத கால பகுதிகளில் 40 பேருக்கு எய்ட்ஸ் தொற்று கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது வேதனை தருகிறது. மேலும் செய்தி, காக்கத்தீவு சந்தை கேள்வி கோரலை குழப்புவோரின் மீது சட்ட நடவடிக்கை, வலி தென்மேற்கு பிரதேச செயலாளர் தெரிவிப்பு என்பது ஒரு செய்தி. மேலும் சுதந்திர கட்சியை பாதுகாக்க மஹிந்தவை பிரதமராகுக குமார வெல்கமே எம்பி கூறுகிறார். முன்னாள் போக்குவரத்து அமைச்சராக இருந்தவர் குமார வெல்கமே அவர்கள் இப்போது இப்படியாக சொல்லியிருக்கின்றார். இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அந்த செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. எம்பிக்களுக்கு எய்ட்ஸ் இருந்தால் சபையில் இருந்து விரட்டப்படுவார்களா? பிரதியமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த செய்தி எதிரை தொடர்புபடுத்தி கிடைக்கிறது என்று சொன்னால், அண்மையிலேயே அந்த சிறுவன் ஒருவருக்கு எய்ட்ஸ் தொற்றிருப்பதாக பேசப்பட்ட ஒரு விடயம். அதனால் தான் இந்த செய்தி எழும்பியிருக்கிறது என்று சொன்னால், அந்த குறித்த இடத்திற்கு அவர் தான் சென்றிருந்தார் ரஞ்சன் ராமநாயக்க எம்பி அவர்கள். ஆகவே அதனால் தான் இப்படியான ஒரு கேள்வி என்று அவர் எழுப்பியிருக்கிறார். அந்த செய்தி உட்பக்கத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் எத்தனை பேருக்கு எய்ட்ஸ் இருக்கிறதோ என்பது தெரியாது. அப்படி எவருக்காவது எய்ட்ஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களை நாடாளுமன்றத்தில் இருந்து விரட்டு விடுவீர்களா? இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார். குடியாப்பட்டி சிறுவனுக்கு எய்ட்ஸ் நோய் இருப்பதாக பரப்பப்பட்ட வதந்தி காரணமாக சிறுவனுடைய கல்வி நடவடிக்கைகள் பாதிப்படைந்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை சிறுவனை அவனது வீட்டில் நேரில் சென்று பார்வையிட்டிருந்த ரஞ்சன் ராமநாயக்க இந்த நிலையிலேயே மேற்படி கருத்து தெரிவித்திருக்கிறதாக அந்த செய்தி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரியானதான் அந்த செய்தி கிடைத்திருக்கிறது. அனைத்து அரசியல் கைதிகளையும் அரசாங்கமே உடனடியாக விடுதலை செய். யாழ்ப்பாணத்தில் நேற்று உண்ணாவிரதம் என்று இங்கே பலதரப்பட்ட புகைப்படங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த பல புகைப்படங்களை உள்ளடக்கப்பட்டுதான் இந்த செய்தி அவ்வாறு இருக்கிறது. யாழ் முனியப்பர் ஆலய முன்றலில் ஆரம்பமாகிய குறித்த போராட்டம் மாலை 4 மணி வரை நடைபெற்றிருந்தது. அதன் போது எடுக்கப்பட்ட படத்தை தாங்கி அந்த செய்தி. புன்னாலை கட்டுவன் சந்திக்கருகில் வேக கட்டுப்பாட்டை இழந்த ரோலி கடைக்குள் புகுந்தது என்கின்ற வகையிலே அங்கே கடைக்குள் அந்த ரோலி புகுந்து இருக்கின்ற காட்சிப்படுத்தப்பட்ட படத்தை தாங்கியவாறும் பெருமிளமான மக்கள் வேக கட்டுப்பாட்டை இழந்த ரோலி கடைக்குள் புகுந்தது தொடர்பாக அங்கே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த செய்தி அவ்வாறு இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இதைவிட 26 வருடங்களுக்கு பின்னர் வயாவலான் ஆலயங்களில் வழிபாடு மக்களுடன் அங்கஜன் எம்பி பங்கேற்றிருக்கின்றார் என்றும் இந்த செய்தி இருக்கின்ற அதேவேளை ஈராக்கில் வெடிகுண்டு நிரப்பிய ரொலியை கொண்டு தாக்குதல் 51 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார்கள் என்றும் சொல்கிறது அந்த செய்தி. 37,000 ஆண்டு கலாச்சாரம் துரிதமாக அழிந்து வருகின்றது. இலங்கை ஆதிவாசிகள் தலைவர் தெரிவித்திருக்கிறார். 37,000 ஆண்டுகளாக பாதுகாத்து வந்த கலாச்சாரம் துரித அழிவை எதிர்கொண்டுள்ளது என்று இலங்கை ஆதிவாசிகளின் தலைவர் ஊருவரிக்கே வன்னியலத்தோ என்று சொல்லக்கூடியவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய அந்த கருத்து, உறவுகளை சிறையில் சாகடிக்காதீர்கள். அரசியல் கைதிகளின் உறவுகள் யாழில் அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டம் நேற்றைய தினத்தில் முன்னெடுக்கப்பட்ட போது அவர்கள் கதறி அழுகின்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இந்த பக்கத்திலேயே பிரசுரமாக இருக்கிறது. கைகளிலே ஏந்தி இருக்கக்கூடிய பதாதைகள் ஏனியவர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படமும் அதன் கீழ், அரசுக்கு எதிராக என் மகன் ஆயுதம் ஏந்தியதை நிரூபித்தால் சுடுங்கள், அவன் அப்பாவி மாணவன் என தாயார் கண்ணீர் மல்கியிருந்தார். ஏற்கனவே இது மட்டுமல்லாமல் ஆரம்பிக்க முன்னரே நிறுத்தப்பட்ட உடல் இயக்க விளையாட்டு செயற்பாட்டு நிகழ்வு சீரற்ற மைதானம் காரணமாக 2 மாணவர்கள் காயமடைந்ததை அடுத்து என்பது. இது தரம் 5 மாணவர்களை உள்ளடக்கிய உடலியல் செயற்பாட்டு நிகழ்வில் 30 பாடசாலைகளில் இருந்து சுமார் 300 மாணவர்களுடன் பெற்றோர்களும் கலந்து கொண்டிருந்தார்களாம். வவுனியா தெற்கு கல்வி வலயத்தில் இது ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. அது அந்த மைதானம் சரியான முறையில் அமைந்து கொள்ளவில்லை என்பதன் காரணமாகத்தான் இது உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி. மாந்தைகளுக்கில் மேல் குடியேற்றப்பட்ட 850 குடும்பங்களுக்கு உதவிகள் தேவை பிரதேச செயலாளர் சொல்கின்றார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. வவுனியா பூங்கா வீதியில் விசேட அதிரடிப்படையினரின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நெற்களஞ்சிய சாலை 31ஆம் தேதி கையளிக்கப்படும். கேள்விக்குறியோடு தான் இந்த செய்தியை பார்க்கின்றோம். மற்றும் நெல் மூடைகளை நாசப்படுத்துவதற்கு முன்னர் யானைகளின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்துங்கள். ஆகவே கட்டுப்படுத்த வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த செய்தியை உரியவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். சரி, நாங்கள் பத்திரிகை கண்ணோட்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மறுபடியும் சந்திக்கலாம். இது நாளிதழ்கள் நேரம்.
நேயர்களே, சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மறுபடியும் சந்திக்கிறோம் நாளிதழ்கள் நேரத்தில். மேலும் செய்திகள். தேர்தல் காலத்தில் மட்டும் பஸ் விடாது நிரந்தர சேவையை ஏற்படுத்தி தருக தேராங்கண்டல் ஐயன்குள கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பிரச்சனை, அந்த போக்குவரத்தில் அவர்களுக்கான தேவையான பஸ் சேவையை தருமாறு கேட்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இன்றைய தினத்தில் இந்த மகளிர் தினத்திற்கான சிறப்பு வேண்டுகோளாகவும் தமிழ் மக்கள் பேரவையால் பிரஜைகள் குழுவில் குழப்பம் என்று ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. குற்ற செயல்களை கட்டுப்படுத்த மொழியில் 24 மணி நேர சோதனை என்பது ஒரு செய்தி. இது அந்த குற்ற செயல்களை கட்டுப்படுத்துகின்ற இவை உட்பக்கத்தில் இருக்கிறது. தேசிய வருமானத்திற்கு மகிந்த ஆட்சியால் பாதிப்பு, நிதியமைச்சர் ரவி குற்றம் சாட்டுகின்றார் என்று இங்கே ஒரு செய்தி இருக்கிறது. அதிலே வருமானம் பெறக்கூடிய இடங்களில் இருந்து வருமானத்தை பெறாமையினால் கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் தேசிய வருமானத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் என்று இங்கே அந்த செய்தியை பார்க்கின்றோம். அதேவேளை ஜோசிதவை வைத்து மகிந்தவுக்கு கடிவாளம் என்று இங்கே ஒரு கட்டுரை ஒன்று காணக்கூடியதாக இருக்கிறது, அரசியல் கட்டுரை. அதில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்களுடைய படம் ஒரு புறத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற அதே நேரத்தில் அவருடைய மகனார் இப்பொழுது சிறையில் இருக்கின்றார். அவர் அங்கே ஆரம்பத்திலே கைது செய்யப்பட்ட போது சிறைச்சாலை வாகனத்திலே கொண்டு செல்லும் போது எடுக்கப்பட்ட படத்தை தாங்கியவாறு தான் இந்த தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ஜோசிதவை வைத்து மகிந்தவுக்கு கடிவாளம் என்கின்ற வகையிலே அந்த கட்டுரை தீட்டப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். இந்திய தூதுவரை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றுங்கள், உதய கம்மன் பில கூறுகிறார். உங்களுக்கு தெரியும், இந்த எட்கா ஒப்பந்தம் தொடர்பாக பல சர்ச்சைகள் எல்லாம் நாடளாவிய ரீதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக முக்கியமான சில உறுப்பினர்கள், அதாவது இப்போது இருக்கக்கூடிய நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனக்கு எதிரானவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ராஜபக்ச தலைமையிலான கூட்டு எதிரணியர்கள் இது சம்பந்தமான விடயங்களில் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற போதுதான் எட்கா உடன்படிக்கை தொடர்பாக இந்திய தூதுவர் கே சின்கா தெரிவித்திருக்கிறார். இவர்கள் இப்படியாக செய்வது ஒரு ஆச்சரியத்தை தருகிறது அப்படி என்பது இவர்கள் வெளிப்படுத்துகின்ற இந்த எதிர்ப்பு விடயங்கள் எனக்கு ஆச்சரியத்தை தருவதாக சொன்னதன் பிரகாரம் தான் உதயன் கம்மன் பில தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்திய தூதுவரை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றுங்கள் என்பது தொடர்பான ஒரு செய்தி. மேலும் பாருங்கள், எய்ட்ஸ் வதந்தியால் பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு பாடசாலை அனுமதி நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் கூட பணிப்பு விடுத்திருக்கிறார். அது தொடர்பான ஒரு செய்தி. இதுல ஒரு செய்தி பாருங்கள், சற்று வினோதமான ஒரு செய்தி என்று சொல்லலாம். இந்த ஐரோப்பிய தேசங்களை ஆக்கிரமிக்கக்கூடியது இப்படியான செய்திகள் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறது. சுதந்திர சதுக்கத்தில் சுதந்திரம் இல்லையா, போர்க்கொடி தூக்கிய காதலர்கள் மிக அமைதியான முறையில் ஒரு போர்க்கொடியை தூக்கி இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் ஒரு சில பதாதைகளை தாங்கிய வகையில், அது முக்கியமானது சுதந்திர சதுக்கத்தில் சுதந்திரம் இல்லையா. ஏனென்று சொன்னால் இந்த அண்மையில் ஒரு விடயம் நடைபெற்றிருக்கிறது. அங்கே 2 பேர் இளம் ஜோடிகள் இருந்திருக்கிற போது அவர்கள் அங்கே இருப்பதற்கு அனுமதி இல்லை, பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தவர்கள் பலவந்தமாக அந்த இடத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இதற்காகத்தான் அவர்கள் கேட்கிறார்கள், சுதந்திர சதுக்கத்தில் சுதந்திரம் இல்லையா, இப்படியாக அவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் முகமாக சற்று மகிழ்ச்சியான முறையில் தான் அவர்களுடைய புகைப்படங்கள் கிடைக்கிறது. ஏனென்றால் அதற்கு பேரே சதுக்கத்துக்கு அங்கே சுதந்திரம் என்கின்ற பதம் கிடைத்ததால் யாரும் அங்கே கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்வி அங்கே அவர்களிடம் எழுந்திருக்கிறதை தான் பார்க்கலாம். இதே நேரத்தில் கர்சல் டி சில்வா கூட இவர்களுக்காக ஆதரவான முறையில் சொல்லியிருக்கிறார். அவர்கள் அப்படியாக உட்கார்ந்திருப்பதில் தவறு எதுவும் இல்லையே, அதே நேரத்தில் தோல் மீது கை போட்டு அமைந்திருப்பதன் ஊடாக ஒரு கலாச்சார சீரழிவு தென்படுகிறதா அப்படி போன்ற கேள்விகளை கூட உதயன் கம்மன் பில் அவர்கள் சொல்லி, அது மட்டுமல்லாமல் அந்த பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுகிறவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கூட விட்டிருக்கிறார். அது தொடர்பான செய்தியும் புகைப்படத்தோடு கிடைத்திருக்கிறது. எட்கா உடன்படிக்கை குறித்த அரசுக்கு மகிந்த எச்சரிக்கை என்கின்ற வகையிலே இந்த செய்தி இருக்கின்ற அதேவேளை இங்கே அதே தொடர்பாக மற்றொரு செய்தியையும் நாங்கள் பார்க்கின்றோம். எட்கா தொடர்பாகத்தான், எட்கா உடன்பாடு ரணிலை வீட்டுக்கு அனுப்புமா என்று கேள்விக்குறியோடு தான் இந்த கட்டுரையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதைவிட தமிழ் அரசியல் கைதிகளின் பரிதாபம் காணாத நீதியோ என்கின்ற வகையிலே இன்று ஆசிரியர் கண்ணோட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆரம்பத்திலே இது தொடர்பாக தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை அங்கே கேள்வி நிலையாக இருக்கிறது. அவர்களுடைய உடல்நிலையெல்லாம் மோசமடைந்திருக்கிறது. எவரும் அவர்களுக்கான ஆதரவு கரம் நீட்டுகின்ற வகையிலான தென்படுகை எல்லாம் இன்னும் காணக்கூடியதாக இல்லை. ஆகவே இங்கே அரசியல் கைதிகளுடைய நிலைதனை மையப்படுத்தி அவர்களுக்கான நீதியை எதிர்பார்த்து அவர்களுக்கான விமோசனத்தை எதிர்பார்த்து இங்கே ஆசிரியர் கண்ணோட்டம் இங்கே தொடப்பட்டிருப்பதை தாங்கள் பார்க்கின்றோம். தமிழ் அரசியல் கைதிகளின் பரிதாபம் காணாத நீதியோ என்று இங்கே எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்ற அதேவேளை அதே பக்கத்திலே
பாதுகாப்பு குறித்த பல பிரச்சனைகளுக்கு இலங்கை பெண்கள் முகம் கொடுக்கின்றனர், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சொல்கின்றார் என்று இங்கே இந்த செய்தி. மற்றும் நாட்டினதும் மக்களினதும் நன்மைக்காக உரிய நேரத்தில் சரியான தீர்மானம், இந்த விடயத்தையும் ஜனாதிபதி அதிமேதகு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார். நாட்டின் மீது கொண்டிருக்கின்ற கரிசனை இங்கே அவருடைய கருத்துக்களின் ஊடாக வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல முயற்சித்த 17 பேர் காலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தொடர்பான செய்தி. பொருளாதார வரி மாற்றங்கள் தொடர்பில் பிரதமர் விசேட உரையொன்றை ஆற்ற இருப்பதாக இன்று அல்லது நாளை புதன்கிழமை இந்த மாதிரியான விடயம் தொடர்பில், அதாவது பொருளாதார வரி மாற்றங்கள் தொடர்பில் பிரதமர் ஒரு உரையை தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி கிடைத்திருக்கின்றது. விலை போய்விட்டது, சுதந்திர கட்சி இதில் தொடர்ந்து இருக்க முடியாது, திலும் அமுனுக்கம எம்பி கூறுகிறார் என்று சொல்லி ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. மேலும் அரசு ஊழியர்களுக்கு காணிகளுடன் குறைந்த வட்டியில் வீட்டு கடனுதவி என்று ஒரு செய்தி ஒன்று, அதாவது இந்த காணிகள் இல்லாத அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்களுக்கான குறைந்த விலையில் அந்த குறைந்த வட்டியில் வீட்டு கடன் உதவி ஒன்று கொடுக்கப்பட இருப்பதாக, காணிகளும் கொடுக்கப்பட இருப்பதாகத்தான் இந்த செய்தி கிடைக்கிறது. மேலும் செய்திகள் பக்கம் உங்களுடைய பார்வையை செலுத்தலாம். என்று உதயன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைப்பு, கடத்தொழிலாளர் மீது கட்ட விழும் அராஜக கை என்று சொல்லி அந்த ஆசிரியர் தலைப்புக்கு திட்டப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த கடல் நீரை நன்னீராக்கும் திட்டங்கள் இப்போது தென்மராட்சி பகுதியை பொறுத்தவரையில் முன்னெடுக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருப்பது, அதை எதிர்த்து பேரணிகள் எல்லாம் அண்மையில் நடைபெற்றிருக்கிறது. இன்னும் அவர்கள் தங்களுடைய ஆதங்கங்களை இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் எல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமானவர்கள் இப்போது வடமாகாணத்தை பொறுத்தவரையில் ஆட்சியில் இருப்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், அவர்கள் சரியான முறையில் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதனை புறந்தள்ளிவிடக் கூடாது, இதை பாராமுகமாக இருந்து கொள்ளக்கூடாது, உங்களுடைய கைகளில் ஆட்சி இருக்கின்ற போது தயவு செய்து எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கை வைத்து விடாதீர்கள் என்று சொல்லும் ஏற்கனவே சொல்லப்பட்ட பல விடயங்கள் நாங்கள் பத்திரிகைகள், இணையங்கள், மேலும் எத்தனையோ ஊடகங்கள் மூலமாக அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்கின்ற போது தென்மராட்சி பிரதேசத்தில் செயற்படும் கடத்தொழிலாளர்கள் சங்கங்களின் நிர்வாகத்தினரின் குடும்ப விவரங்களை சீருடையினர் திரட்டி வருகின்றனர். அத்தோடு சங்க நிர்வாகிகளின் தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகியோரையும் புகைப்படம் எடுத்து செல்கிறார்கள் என்று இது வேறொரு பக்கமான ஒரு முறையில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான ஒரு நிலைமை. அது தொடர்பான ஒரு செய்தி தினத்தில் ஆசிரியர் தலைப்பாக இங்கே தீட்டப்பட்டிருக்கிறது. தமிழ் அரசியல் கைதிகளுக்கு மரணம்தான் விடுதலையா, வவுனியாவில் என்ற போராட்டம் நாங்கள் பார்த்த செய்தியை நாடுகளில் இங்கே பெட்டி செய்தியாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஆணையரவு முகாம் தாக்குதல் 10ஆம் தேதி வழக்கின் தீர்ப்பு என்று சொல்கிறது இந்த செய்தி. லண்டன் பிபிசி தமிழோசை ஒலிபரப்பு நேரம் குறைக்கப்படும், அதனை டெல்லிக்கு மாற்றவும் நடவடிக்கை என்று இங்கே சொல்லப்படுகிறது. லண்டன் பிபிசி தமிழோசையின் ஒலிபரப்பு நேரம் குறைக்கப்படுவதுடன் அதனை டெல்லிக்கு மாற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். பிபிசி உலக சேவையின் தமிழ் மொழி பிரிவு சேவையாகிய தமிழோசையின் ஒலிபரப்பு நேரத்தை குறைப்பதற்கு பிபிசி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நம்பகரமாக தெரிய வந்திருப்பதாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே முன்பும் ஒரு நேரம் என்கின்றது சொன்னா ஒரு வரையறையாகத்தான் அது இருந்தது. நான் இருக்கின்றேன் 45 நிமிடமா, குறைந்த அளவான ஒரு நேரத்தை தான் தந்திருந்தார்கள். அவ்வளவு நேரம் ஒரு காத்திரமான பொருள்பட இருக்கும் அவருடைய அந்த ஒளிபரப்பு. ஆகவே இப்பொழுது அதனுடைய நேரத்தையும் கூட குறைப்பதற்கான வழிவகைகளை ஆராய்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒளிபரப்பு நேரத்தை அதனை டெல்லிக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கையையும் அவர்கள் செய்ய இருப்பதாகவும் இங்கே அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சர்வதேச செய்திகள் பக்கம் உதயன் பத்திரிகை இன்றைய தினத்தில் இப்படியான பார்வையை செலுத்தி இருக்கிறது என்று சொன்னால், இமெயிலை உருவாக்கிய ரே ராம்ஸ்லின்சன் மறைவு அவருடைய புகைப்படம் தாங்கியதாக ஒரு செய்தி. உங்களுக்கு தெரியும், இந்த இமெயிலை உருவாக்கியவர் ரே ராம்ஸ்லின்சன் தன்னுடைய 74வது வயதில் காலமாக இருக்கிறார். இந்த அட் என்கின்றதை கண்டுபிடித்தவர். நாங்கள் எங்களுடைய இமெயில் கணக்குகளில் அட் என்கின்ற விடயத்தை பயன்படுத்தி கொண்டுதான் அதாவது அந்த முகவரிக்கு செல்வோம். ஆகவே அதை உருவாக்கியவர் இவர்தான். ஆகவே அந்த இலகுவான முறையில், அது மட்டுமல்லாமல் ஒரு பண செலவு அற்ற முறையில் செய்திகளை சரி ஏதோ ஒன்றை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு இந்த இமெயிலை உருவாக்கிய இவர் தான் மறைந்திருக்கிறார். அவருடைய புகைப்படம் தாங்கியதாக செய்தியும். மேலும் கூட்டு பயிற்சி நடக்குமாயின் அணு ஆயுதத்தால் தாக்குவோம், தென்கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வடகொரியா கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. வடகொரியா சம்பந்தமாக எப்படியாவது ஒரு செய்தி இப்போது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தென்கொரியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து கூட்டு பயிற்சியில் ஈடுபடுவதாக ஒரு தகவல் வடகொரியாவுக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி ஏதாவது நடைபெறுமாக இருந்தால் நாங்கள் அணு ஆயுதத்தால் தாக்குவோம் என்று சொல்லி மிக ஆக்ரோஷமான முறையில் தங்களுடைய அறைகூவலை விடுத்திருக்கிறார்கள். அந்த செய்தியும் IS தற்கொலை படையினர்
சோதனை சாவடியில் தாக்குதல், ஈராக்கில் 47 பேர் சாவு என்று நேற்றைய தினத்தில் இந்த செய்தியை பார்த்திருந்தோம். இன்றைய தினத்தில் பத்திரிகையில் கிடைத்திருக்கிறது. அந்த IS தீவிரவாதிகள் வந்து ஒரு சோதனை சாவடியிலேயே ஒரு தற்கொலை குண்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். ரக வாகனத்திலேயே வந்துதான் அந்த தாக்குதலில் ஈடுபட்டிருந்தார்கள். இதன் போது 47 பேர் இறந்திருக்கிறார்கள். 60க்கும் மேற்பட்டவர்கள் மிக பலத்த காயத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இதில் வந்து பொதுமக்கள், அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இறந்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையை உண்டு பண்ணியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த மாதத்தில் மாத்திரம் 170 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. 670 பேர் காயமடைந்திருப்பதாக கூட அந்த செய்தி அப்படியாக நகர்ந்து செல்வதை பார்க்கலாம். இந்த IS தீவிரவாதிகளுடைய அராஜகத்தில் இதுவும் ஒன்று. இது இந்த செய்தி இங்கே கிடைத்திருக்கிறது. தினக்குரலிலே அரசை காப்பதில் இருக்கும் அக்கறை அரசியல் கைதிகள் விடயத்தில் இல்லை. தமிழ் அரசியல் தலைமையில் குறித்து உறவுகள் சீற்றம் என்று இங்கே ஒரு செய்தி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல ஒரு பாடம் ஒன்று புகட்டப்பட்டிருப்பது என்றுதான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அரசுக்கான அனுகூலங்களை, அரசிற்கான ஆதரவு நிலைகளையும் வலுவாக அங்கே கடைபிடிக்கிற, வலுவினை சேர்க்கின்ற இவர்கள் தமிழ் அரசியல் தலைமைகள் ஏன் அந்த தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையிலே அவ்வகையான கரிசனை செலுத்துவதில்லை என்கின்ற ஒரு கேள்வியிலேயே அவர்களுடைய உள்ள குமுறல்களாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இலங்கை அரசாங்கம் மட்டுமல்ல, நாம் வாக்களித்து தெரிவு செய்த தமிழ் அரசியல்வாதிகள் கூட எங்களை கைநழுவ விட்டுவிட்டார்கள், ஏன் எங்களை இவ்வகையான ஒரு நட்டாற்றிலே விட்டிருக்கின்றார்கள் இவர்கள் என்கின்ற ஒரு கோபாவேசத்தோடு கொந்தளிக்கின்ற வகையிலான கருத்துக்களை எல்லாம் இங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். தமிழ் அரசியல் தலைமைகளை பார்த்து அங்கே தங்களுடைய அந்த கடுமையான சீற்றத்தின் பிரதிபலிப்பை அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பதை பார்க்கின்றோம். ஒவ்வொருவரும் தங்கள் எண்ணங்களிலே பிரதிபலித்திருக்கின்ற கருத்துக்களை தான் பதாகைகளாக ஏந்திருப்பதை பார்க்கின்றோம். தங்கள் மனக்கிடக்கைகளில் கிடந்த அந்த துன்பியல் நிகழ்வுகளுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொரு எழுத்துக்களிலே பிரதிபலித்திருப்பதை நாங்கள் உற்று பார்க்கும்போது தென்படுவதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த அக்கறை, அதாவது தற்பொழுது சொல்கின்ற நல்லாட்சி அரசாங்கத்தை அங்கே பேணி பாதுகாத்து அவர்களுடைய அரசாங்கத்தை காக்கின்ற அக்கறை இங்கே தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்கு காண்பித்தால் என்ன, இதை அவர்கள் செவிமடிப்பார்களா தமிழ் அரசியல் தலைமைகள் என்று அவர்களுடைய அந்த உறவுகளுடைய சீற்றம் பிரதிபலித்திருக்கிறது செய்தியிலே. விளையாட்டு செய்திகள் பக்கம் உங்களுடைய பார்வை செலுத்தலாம். சங்காவின் உதவியை நாடி இலங்கை கிரிக்கெட் சபை என்று சொல்லி ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. இவர் குமார் சங்கக்கார் அவனுடைய உதவியை வந்து நாடி இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இலங்கை அணி இந்த ஆசிய கிண்ண தொடரில் மிக மோசமான முறையில் ஒரு படுதோல்வியை சந்தித்திருந்தது. போட்டிகளில் வெற்றியை ஈட்டித்தரவே இல்லை என்று சொல்லலாம். அதிகமாக மோதப்பட்ட போட்டிகள் எதிலுமே அவர்களுடைய வெற்றி பதிவு செய்யப்படவில்லை. இந்த முறை ஆசிய கிண்ணத்தை வந்து இந்தியா கைப்பற்றி இருக்கிறது. ஆகவே இலங்கை அணி எதற்காக இப்படியான ஒரு பின் நிலைமையை நோக்கி சென்றிருக்கிறது என்பது பலருடைய பக்கத்திலேயே ஒரு கவலையை உண்டு பண்ணி இருக்கிறது. ஆகவே இன்றைய தினத்தில் வந்து இந்த T20 வேர்ல்ட் கப், அதாவது உலக கிண்ணம் நடைபெற இருக்கிறது, இன்றைய தினத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆகவே இந்த போட்டியில் இலங்கை வந்து சரியான முறையில் சோபிக்க வேண்டும் என்பது ஒரு ஆதங்கம். அதன் பிரகாரமே சங்காவனுடைய உதவியை நாடிய இலங்கை கிரிக்கெட் சபை என்று இந்த செய்தி தீட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தலைமைத்துவத்தில் இருந்து மலிங்க விலகல், உலக கிண்ணத்தில் விளையாடுவது சந்தேகம் என்பது ஒரு கேள்விக்குறியிடனான செய்தி. மலிங்கவனுடைய புகைப்படம் தாங்கியதாக. அதே நேரத்தில் அவருடைய அந்த அணித்தலைவர் பொறுப்பை வந்து ஆஞ்சலோ மேத்யூஸ் வந்து நியமிக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மலிந்தவை பொறுத்தவரையில் அவர் காயம் காரணமாக அணியில வந்து 2 போட்டிகளில் விளையாடவில்லை. இதன் காரணமாகத்தான் இந்த செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. மலிங்கவும் சொல்லியிருக்கிறார், என்னால் கொஞ்சம் முடியவில்லை அப்படி என்பது. ஆனால் இது வந்து கேள்விக்குறியை உண்டு பண்ணியதாக செய்தி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் T20 உலக கிண்ணத்திற்கான தகுதியான ஆட்டங்கள் இன்றைய தினத்தில் ஆரம்பம். மார்ச் மாதம் 8ஆம் தேதி என்று சொன்னால் T20 உலக கிண்ண போட்டிகள் ஆரம்பமாகிறது என்பது ஏற்கனவே தெரிந்த ஒரு விடயம். ஆகவே இந்த உலக கிண்ண தொடருக்கான தகுதிகான ஆட்டங்கள் இன்றைய தினத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. இலங்கை, இந்தியா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து, மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இங்கிலாந்து அணிகள் நேரடியாக இதுக்கு வந்து தகுதி பெற்றிருக்கிறது. ஆகவே ஏனைய நாடுகளுக்கான அந்த ஆட்டங்கள் எல்லாம் இடம்பெற இருக்கிறது. இன்றைய முதல் நாள் ஆட்டத்தில் கொக்கங் மற்றும் சிம்பாப்வே அணியும், அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஸ்காட்லாந்து அணிகளும் மோத இருக்கிறது என்பது தொடர்பான செய்தி விளையாட்டு செய்திகள் பக்கம் என்னுடைய பார்வை. மற்றும் தடைகளை அகற்றுவதின் ஊடாகவே பெண்களை வலுவூட்ட முடியும். சர்வதேச மகளிர் தின வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். குளியாப்பட்டி சிறுவனின் இரத்தத்தை தன் உடலில் செலுத்த போகும் பிரதி அமைச்சர் பார்த்த செய்தி. மற்றும் ஓயாத அலைகள் தாக்குதல், வழக்கின் தீர்ப்பு வியாழக்கிழமை என்றும் பார்க்கின்றோம். வெல்வெடித்துறை மாணவி வெல்லுறவு வழக்கு நிறைவு இந்த வாரம்
தீர்ப்பு என்று சொல்கிறது. அதிலே வல்வெளித்துறையில் மாணவி ஒருவரை கடத்தி சென்று வல்லுறவு கொண்ட வழக்கு விசாரணைகள் முடிவடைந்துள்ளன. சட்டத்தரணிகளின் தொகுப்புரைகளும் முடிவுற்றுள்ள நிலையில் இந்த தீர்ப்பு இந்த வாரம் வழங்கப்பட இருப்பதாகவும் சொல்கிற அதேவேளை இன்றைய நாளிலே ஒரு கேலி சித்திரம் ஒன்று வரையப்பட்டிருக்கிறது. அதிலே இன்று அனைத்துலக மகளிர் தினம். அதனை பிரதிபலிக்கின்ற வகையிலே இந்த கேலி சித்திரம் அமைய பெற்றிருக்கிறது. ஆனால் நிறைந்த பொருள் சொல்கிறது. இங்கே சொல்லுங்கள் சுபனா, நீங்கள் சொல்லுங்கள், இதனுடைய பிரதிபலிப்பை சொல்லலாம். ஆமாம், அதாவது என்னன்னு சொன்னால் அதிகமான ஒரு வன்முறை கொடுமைகளுக்குள் பெண்கள் இருப்பதை தான் பிரதிபலிப்பதாக இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருப்பதாக நான் உணர்கிறேன். என்று சொன்னால் வன்முறைகள் என்பது ஒரு கரத்தாலேயே ஒரு பெண்ணவளை கைப்பற்றி இருக்கின்ற போது வரையப்பட்டதாக ஒரு அந்த கேலி சித்திரம். அந்த பெண்ணானவள் கையிலேயே சர்வதேச மகளிர் தினம் என்பதை பிரதிபலிப்பதாக ஒரு பதாதையை ஒன்றை கையில் தாங்கி இருக்கிறார். ஆனால் அவர் இருப்பது ஒரு வன்முறைகள் கைப்பிடிக்குள், ராட்சத கைப்பிடிக்குள் சிக்கி தவிக்கின்றார் என்றுதான் சொல்லலாம். அதைத்தான் பிரதிபலிக்கிறது. அது யதார்த்தமான இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை பிரதிபலிப்பாக கூட பார்க்கலாம். ஆமாம். மேலும் செய்திகள் பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையினுடைய ஒரு பக்கத்திலேயே ஐநா மனித உரிமை பேரவையின் அனைத்து நாடுகளும் இலங்கைக்கு ஆதரவு மஹிந்த சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அங்கத்துவ நாடுகள் அனைத்தும் இலங்கைக்கு ஆதரவு அளிப்பதாக இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் ஆட்சியில் இருந்த போது எதிர்ப்பை வெளியிட்ட நாடுகளும் இன்று இலங்கைக்கு ஆதரவாக செயற்படுகின்றன என்று அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி அவருடைய புகைப்படம் தங்கியதாக கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த தமிழின அழிப்புக்கு நீதி கேட்டு ஐநா நோக்கிய இந்த ஈருள்ளி பயணம் பிரான்சிஸ் சென்றடைந்திருக்கிறது. ஆகவே அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த ஒரு புகைப்படத்தோடு அந்த செய்தி கிடைத்திருக்கிறது. புதன்கிழமை அரசியலமைப்பு நிர்ணய நிபுணர் குழு எதிர்க்கட்சி தலைவரை சந்திக்கின்றது என்று ஒரு செய்தியும் கிடைத்திருக்கிறது. அரசியல் கைதிகள் தொடர்பில் அரசாங்கம் உடன் செயற்பட வேண்டும் வடமாகாண விவசாய அமைச்சர் சொல்கின்றார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அவரும் தன்னுடைய பங்கிற்கு அங்கே சொல்கின்றார், அறிவுரை கூறுகின்றார். ஆனால் அவரை சார்ந்திருக்கின்ற உயர் தலைவர்கள், தமிழ் அரசியல் தலைவர்கள் அவருடைய இந்த கருத்தினை செவிமடுத்தால் நல்லது. ஏனென்றால் இங்கே அரசியல் கைதிகளுடைய நிலையோ பெரும் பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது. அவருடைய உடல்நிலை கடுமையான மோசமடைந்திருக்கிறது. சிறுநீர் எல்லாம் இரத்தமாக அங்கே வெளியேறுகின்ற தன்மை என்றால் அங்கே அவருடைய உடல்நிலையின் மோசத்தின் அதி உச்சத்தின் நிலையின் வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்கின்றோம். ஆகவே இங்கே அவர் சொல்கின்ற விடயம் தான் அங்கே அங்கம் வகிக்கின்ற ஆளும் கட்சி தமிழ் தேசிய கட்சி, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்திருக்கின்ற உயர் தலைவர்களுடைய காதுகளுக்கு சென்றடைய வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். ஆகவே அவர்களுடைய காதுகளுக்கு சென்றடைந்தால்தான் இங்கே ஒரு விரைவான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு அது வழிகோடும். அரசியல் கைதிகள் தொடர்பில் அரசாங்கம் உடன் செயற்பட வேண்டும் என்று இவர் சொல்கின்ற அதேவேளை இங்கே இருக்கின்றவர்கள் கூட அதற்கான அழுத்தங்களை அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய தேவையை இவர்களுக்கு சார்ந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மேலும் தேசிய வருமானத்திற்கு மஹிந்த ஆட்சியால் பாதிப்பு நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க குற்றம் சுமத்தி இருக்கிறார். ஏற்கனவே இப்போது ரவி கருணாநாயக்க அவனுடைய குற்றச்சாட்டு மஹிந்தவனுடைய அந்த கணக்கில் வரவு வைக்கப்படாத சில கடன்கள் பற்றியதாகத்தான் இப்ப அண்மை நான் நினைக்கிறேன் ஒரு வார காலமாக இந்த விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் தன்னுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வருமானம் பெறக்கூடிய இடங்களில் இருந்து வருமானத்தை பெறாமையினால் கடந்த அரசின் காலத்தில் தேசிய வருமானத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்திருக்கிறார் அவருடைய புகைப்படத்தோடு. மேலும் செய்திகள் பார்க்கலாம். இப்படியாக பல செய்திகள் இன்றைய தினத்தில் இந்த சுரங்கம் தோண்டிய 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டவிரோதமான முறையில் சுரங்கம் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிகமாக இப்படியான சம்பவங்கள் மேல் மாகாண பகுதிகளிலே பதிவாவது வழமை இன்றும் கூட கிடைத்திருக்கிறது. போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டு ஒரு வாரத்தில் சிரியாவில் 135 பேர் பலி ஆகியிருக்கிறார்கள். இந்த சிரியாவில் போர் நிறுத்தம் உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இருந்த போதிலும் அதனுடைய சில பிரதேசங்களில் சில மாதிரியான யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் இலங்கையிலும் இது போன்றதான ஒரு நிலைமைதான் கடந்த காலப்பகுதிகளில் நடைபெற்றிருந்தது. போர் நிறுத்த எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது, கட்டுப்பாடான பிரதேசங்களை அறிவிக்கப்பட்டிருந்தது, பாதுகாப்பான பிரதேசங்கள் என்று. ஆனால் அங்கேயும் கூட ஆயுதங்கள், குண்டுகள், குண்டுமலைகள், மக்களுடைய பாதிப்பு எல்லாம் அதிகமாக இடம்பெற்றிருந்தது. இது போலவே இந்த சிரியாவில் கூட இப்படியான ஒரு நிலைமை உருவாகி இருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது. அயலவர்கள் தாக்கியதில் தந்தை மகன் காயம், அறிவித்தும் நடவடிக்கை எடுக்காத போலீசார், பாதிக்கப்பட்டவர்கள் நேரடி தகவல். ஆகவே போலீசாரின் அசம்பந்தம் இங்கே செய்தியாக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அது எங்கே என்றால் பருத்தித்துறை புலோலி வடக்கு பகுதியில் அயலவர்களின் தாக்குதலுக்குள்ளான நிலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தையும் மகனும் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்கிறது செய்தி. இதேவேளை தாக்குதலுக்குள்ளான தங்களுடைய முறைப்பாட்டை போலீசார் ஏற்க மறுத்துள்ளதாக
குற்றம் சாட்டியுள்ள மேற்படி குடும்பத்தினர் அவரை அவசர ஆம்புலன்ஸ் சேவையும் தாங்கள் அழைத்த நேரத்தில் வரவில்லை எனவும் தெரிவித்திருக்கின்றார்கள் என்று சொல்கின்றது அந்த செய்தி. மற்றும் தங்க நகைகளை என்று எண்ணி போலியுடன் சென்ற திருடர்கள் கொடிகாமம் நகைக்கடையில் சம்பவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருடி இருக்கின்றார்கள், தங்க நகை என்று எண்ணி இருக்கின்றார்கள், அதை கொண்டு போய் இருக்கின்றார்கள் நகைக்கடையிலே கொண்டு போய் விற்பனை செய்வதற்காக என்று இருக்கலாம். ஆனால் அங்கே பரிசோதிக்கப்பட்டிருக்கின்ற போது அது போலி என்று அங்கே தெரிய வந்திருக்கிறது. அதிலே தங்க நகைகள் என நினைத்து போலியான நகைகளை திருடர்கள் திருடி சென்ற சம்பவம் ஒன்று கொடிகாமம் பகுதியில் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது என்று இங்கே தொடர்ந்து வருகிறது. கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு வேளை கொடிகாமத்தில் உள்ள நகைக்கடையின் கூரை ஓட்டினை கலற்றி உள்நுழைந்த திருடர்கள் காட்சிப்படுத்தலுக்காக வைக்கப்பட்டிருந்த 50,000 ரூபாய் பெறுமதியான போலி நகைகளை திருடி சென்றிருக்கின்றார்கள் என்று இங்கே நாங்கள் அந்த செய்தியை பார்க்கின்றோம். இது தொடர்பில் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அறியக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உள்ளூர் விளையாட்டு செய்திகள் பக்கம் எங்களுடைய பார்வை செலுத்தலாம். ஏனைய பத்திரிகைகளிலும் இந்த விளையாட்டு செய்திகள் புகைப்படங்களோடு இடம் பிடித்திருக்கிறது. வலிகாமம் வலிய பூப்பந்தாட்ட போட்டி பண்டத்திரைப்பு உயர்தர பெண்கள் பாடசாலை வெற்றியீட்டி இருக்கிறது. அந்த வெற்றியீட்டிய வீராங்கனைகள் நிற்கின்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படம். உடுப்பிட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரியை வென்றது வீரகத்தி வித்தியாலயம் என்று ஒரு செய்தி அந்த பரபரப்பாக இடம்பெற்ற உடுப்பிட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரியை வீழ்த்தி இவரிட வலைய சாம்பியன் ஆகி இருக்கிறது தொண்டமனாறு வீரகத்தி வித்தியாலயம் என்ற மகா வித்தியாலயம் என்கின்ற ஒரு செய்தியும். தொலைக்காட்சி பார்ப்பது மிக சுலபமானது. விமர்சகர்களுக்கு பதிலடி கொடுத்த தோனி அவருடைய செய்தி வந்து கிடைத்திருக்கிறது. நேற்றைய தினத்தில் தோனியை பலவாறாக பாராட்டியிருந்தார்கள். நேற்றைய அதாவது ஆசிய கிண்ணத்தை வென்றதன் பின்னர் ஒரு சரியான ஒரு அணித்தலைவர் அவர் ஆசிய கிண்ணத்தை வென்றிருக்கிறார் என்பது போன்ற பார்வைகள் பலருடைய மத்தியிலே கிடைக்கப்பெற்றிருந்தது. தொலைக்காட்சி பார்ப்பது மிக சுலபமானது. ஆனால் விமர்சகர்களுக்கு இப்படியாக அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு தூரம் அது ஒரு விடயத்தை சாதிப்பது என்பது கஷ்டம் என்பதை வலியுறுத்தும் முகமாக. அது மட்டுமல்லாமல் ரசிகர்கள் எனக்கு எதிராக இருந்ததால் தான் சிறப்பாக விளையாட முடிந்தது என்று சொல்லி கோலி சொல்லியிருந்தார். அவருடைய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. அதாவது விமர்சனங்களை அவர் தன்னுடைய வெற்றி பாதைக்கு இலகுவான முறையில் பயன்படுத்தி இருக்கின்றார். சைக்கிளோட்ட போட்டி ஒன்று நடைபெற இருப்பதான ஒரு செய்தியும் கிடைத்திருக்கிறது. மேலும் வடமராட்சி வலய பாடசாலைகளுக்கு இடையிலான இந்த வலய மட்ட ஆண்களுக்கான கரப்பந்தாட்டத்தில் 15 வயது பிரிவில் தொண்டமனாறு வீரகத்திப்பிள்ளை மகா வித்தியாலயம், 17 வயது பிரிவில் உடுப்பிட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரியும் வெற்றி பெற்றிருக்கிறது. அவர்களுடைய புகைப்படம் மேலும் இங்கே ஏனைய புகைப்படங்களாக பிரசுரமாக இருக்கிறது. சிறைச்சாலை பஸ் மீது துப்பாக்கிச்சூடு சந்தேக நபர்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் என்று இந்த செய்தியை பார்க்கின்றோம். அது கடந்த 2ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றத்திலிருந்து வெலிக்கடை சிறைச்சாலை பஸ்ஸில் சென்று கொண்டிருந்த தெமட்டகுடு சமித மீது மாளிகாவத்த மையவாடிக்கு அருகாமையில் வைத்து துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபர்களை இனம் கண்டுள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் என்று இந்த செய்தி இருக்கின்ற அதேவேளை புதிய தேர்தல் முறையூடாக பெண்களுக்கு வழங்கப்படும் ஒதுக்கீடு தற்காலிகமானது என்று அந்த செய்தியும் நாங்கள் அறிகின்றோம் காணக்கூடியதாக இருக்கின்ற அதேவேளை முல்லைத்தீவு நெல் கொள்முதல் விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சி. முல்லைத்தீவில் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் விவசாயிகள் எல்லோரும் மகிழ்வடைந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் விரைவாக அங்கே நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் முதல் கட்டமாக 6,39,600 கிலோ நெல் கொள்வனவு செய்வதற்கு நெல் சந்தைப்படுத்தும் அதிகார சபை தீர்மானித்திருப்பதாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். இதைவிட வவுனியாவில் அதிரடிப்படையினர் வசமுள்ள நெற்களஞ்சி சாலை 31 விடுவிக்கப்படும். ஆனால் இது எந்த வகையிலே உண்மை நிலை இருக்கிறது என்பது இங்கே அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஏனென்றால் அது ஒரு கேள்வி நிலையான செய்தியாகத்தான் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிரடிப்படையினர் வசம்தான் அங்கே நெற்களஞ்சி சாலை இருக்கின்றது. அதுதான் உண்மையான நிலைப்பாடு. ஆனால் அது 31ஆம் தேதி விடுவிக்கப்படும். அங்கே அவருடைய பிரசன்னம் அதிரடிப்படையினுடைய பிரசன்னம் வவுனியாவிலே அறவே, அதாவது வவுனியாவினுடைய அந்த நெற்களஞ்சி சாலையிலே அறவே இருக்காது என்று இங்கே நாங்கள் அறுதியிட்டு சொல்ல முடியும். அந்த செய்தியும் அங்கே இருக்கிறதை பார்க்கின்றோம். நேரமும் சென்று கொண்டிருக்கிற சோபனா ஒரு செய்திகளை பார்வையிட்ட பிற்பாடு நாங்கள் நிறைவேறி கொண்டிருவோம். மாந்தை கிழக்கில் மீள்குடியேற்றப்பட்ட 850 குடும்பங்களுக்கு உதவிகள் தேவை பிரதேச செயலர் தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தியோடு நாங்கள் கூட இன்றைய தினத்தில் பத்திரிகை கண்ணோட்டத்தில் இருந்து விடைபெறுகிற நேரம் நெருங்கி இருக்கிறது. இது கூட தொழில்நுட்பத்தில் எங்களுக்கு உதவி கொண்டிருப்பவர் நண்பர் துஷ்யந்தன் அவருக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் அதே போன்ற ஒளிபரப்பிலே சோபனா கடமையில் இருப்பவர்கள் சிந்துஜன் பிரேம் கலைவாணன், அதே நேரத்தில் பிரசாத்துக்கும் எங்களுடைய நன்றிகள்.
அதுவரையில் நாளைய நாள் உங்கள் அனைவரையும் நாளதில் நேரம் செய்திகளின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் முறை இன்றைய நாள் அனைத்துலக பெண்கள் நாள். மீண்டும் எங்களுடைய பெண்களுக்கு எங்களுடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று செல்லும் நாம் எப்போதும் அன்புடன் உங்கள் அன்பு சகோதரி நான் அசோபனானலிங்கம், பேரன்போடு ஏ நிக்சன். வணக்கம் நேர்களே. மீண்டும் நாளை நாள் சந்திப்போம் நேர்களே.